9 வருஷம் கழிச்சு உண்மையிலே அம்மாவுடைய அலுவலகம் அதுக்கு நான் வருகிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா தான். கூட்டணி ஒப்பந்தம் என்ன சட்ட கையெழுத்திடுறீங்களா பேச்சுவார்த்தையான கையெழுத்திடுறீங்க? எவ்வளவு சீட்டுன்னு நீங்க தெரிஞ்சுவீங்க கையெழுத்தானது. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவர் தற்போது நியூஸ் 18 தொலைக்காட்சி அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். அவினேஷ் தொடரலாம். 9 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் தான். அதிமுகவில் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் காரணமாக அவர் தனியாக ஒரு புதிய கட்சியை தொடங்கிய இந்த நிலையில மீண்டும் பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவுடன் அவர் முதல் முறையாக அவருடைய கட்சி கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் பெற்றக்கூடிய அவர் தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்காக 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவர் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம பார்த்து வருகிறோம். குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்காங்க. முதல் முறையாக இடம்பெறாங்க. சுமார் 9 இடங்கள் வரை அந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் அதே போல காமராஜ் ஆகியோர் வாசலில் வந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக 9 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் தான். இந்த கட்சியிலே அவர் உறுப்பினராக இருந்து இதே கட்சியில் அவர் பொருளாளராக இருந்து குறிப்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு துணை பொதுச் செயலராக அவர் அவருடைய மறைவுக்கு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நியமிக்கப்பட்டார். அந்த அடிப்படையில் அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் காரணங்களால அவர் தனி கட்சியை தொடங்கி இருக்க பிறகு அவர் முதல் முறையாக அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது. குறிப்பா அவரை முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர் அதே போல காமராஜ் ஆகிய இருவரும் வாசலில் வந்து பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்று உள்ளே வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். அதே போல எல் முருகன் வந்திருக்கிறாங்க. அதே போல இன்னும் சில நிமிடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணியும் அதிமுக தலைமை அலுவலகம் வர இருக்கிறார். இன்றே பேக் டு பேக் ஒவ்வொரு கட்சிகளுக்குமான அந்த தொகுதி எண்ணிக்கை உடன்பாடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில தேர்தல் வேலைகளை இன்று நாளைக்குள்ள இறுதி செய்கிறது. எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி சட்டப்பேரவை தொகுதி அப்படிங்கிறதையும் இன்னும் இன்றோ அல்லது நாளைக்குள்ளாக அந்த தொகுதியுடைய பெயர் பட்டியலும் ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. சில இடங்கள்ல குறிப்பா வட மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல அமமுகவும் ஒரு சில இடங்களை கேட்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் அதை கேட்கிறாங்க. அதனால சில ஒரு சில தொகுதியில சில இழுபறி இருக்கிறது. இருப்பினும் அந்த அவற்றையெல்லாம் விரைவில் சரி செய்யப்பட்டு எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறதையும் ஃபைனலைஸ் பண்றாங்க. இன்றைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில தமிழ்நாடுடைய பாஜக பொறுப்பாளர் நியமிக்கப்படக்கூடிய அவர் முன்னிலையில இன்றைக்கு தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. பாலவேல். அவினேஷ், நீங்க இணைப்புல இருங்க. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இது குறித்து அளித்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஆனா 9 ஆண்டுகள் கழித்து அதிமுக அலுவலகம் வர்றீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு. 9 வருஷம் கழிச்சு உண்மையிலே அம்மாவுடைய அலுவலகம் அதுக்கு நான் வருகிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா தான். கூட்டணி ஒப்பந்தம் என்ன சட்ட கையெழுத்திடுறீங்களா பேச்சுவார்த்தையான கையெழுத்திடுறீங்க? எவ்வளவு சீட்டுன்னு நீங்க தெரிஞ்சுவீங்க கையெழுத்தானது. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அலுவலகம் வர்றீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு. 9 வருஷம் கழிச்சு உண்மையிலே அம்மாவுடைய அலுவலகம் அதுக்கு நான் வருகிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா தான். கூட்டணி ஒப்பந்தம் என்ன சட்ட கையெழுத்திடுறீங்களா பேச்சுவார்த்தையான கையெழுத்திடுறீங்க? எவ்வளவு சீட்டுன்னு நீங்க தெரிஞ்சுவீங்க கையெழுத்தானது. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஆனா 9 ஆண்டுகள் கழித்து அதிமுக அலுவலகம் வர்றீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு.
9 வருஷம் கழிச்சு வர்றீங்க. உண்மையிலே அம்மாவுடைய அலுவலகம் அதுக்கு நான் வருகிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. கூட்டணி ஒப்பந்தம் என்ன சட்ட கையெழுத்திடுறீங்களா பேச்சுவார்த்தையான கையெழுத்திடுறீங்க. எவ்வளவு சீட்டுண்ணே நீங்க தெரிஞ்சுவீங்க கையெழுத்தானது. தேங்க்யூண்ணே.